இப்போ சாதாரணமா ஒருத்தவங்க மூட்டு வலி அப்படின்னு வராங்கன்னா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த காரணத்தால வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது மூட்டு வலி எப்படி ஆரம்பிச்சது? அடிபட்டு ஆரம்பிச்சதா? இல்ல ஸ்ட்ரெயின் பண்ணி ஆரம்பிச்சதா? இல்ல தானா ஆரம்பிச்சதான்றது ரொம்ப முக்கியம். 2வது முக்கியம் எவ்வளோ நாள் அது இருக்கு? அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். 3வது முக்கியமான விஷயம், அதனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? கொஞ்சம் மைல்டா இருக்கா? மாடரேட்டா இருக்கா? இல்ல சிவியரா இருக்கா? இல்ல மெடிசின்ஸ்லாம் குடுத்தா ரெஸ்பாண்ட் பண்ணுதா? பண்ணலையா? அந்த எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் அத அதிகப்படுத்துது, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் அத கம்மிப்படுத்துது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ குறிப்பா ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு தேய்மானம் வயசான வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வலி குறையும். ஆனா அதே சமயத்தில இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் இது சம்மந்தப்பட்ட மூட்டு தேய்மானங்கள் ரெஸ்ட் எடுத்தா அதிகமாகும். ஆக்டிவா இருந்தாங்கன்னா வலி குறையும். ஸோ இது கிளினிக்கல் ஹிஸ்டரி அண்ட் எக்ஸாமினேஷன் இதுதான் முதல் முக்கியமான விஷயம். ஸோ கிளினிக்கல் ஹிஸ்டரினா அவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை நம்ம செவி கொடுத்து பொறுமையாக கேட்கணும். கேட்கறது மூலம் மட்டும்தான் நமக்கு அவங்க என்ன பிரச்சனையால இந்த மூட்டு வலி வந்திருக்குன்றத நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். 90% 90லேருந்து 95% காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஹிஸ்டரி. அவங்க சொல்லக்கூடிய ஹிஸ்டரி வச்சும் நம்ம பண்ணக்கூடிய கிளினிக்கல் டெஸ்ட் மூலமா தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக லிகமெண்ட் இன்ஜுரி இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் இல்லை முடக்குவாதம் போன்ற இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வயசான வர்ற மூட்டை தேய்மானம் சரி, முறையாக அந்த மூட்டை பரிசோதனை செய்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அதை சப்போர்ட்டிவாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் பேசிக்காக எடுக்க வேண்டியது எக்ஸ்ரே அப்படிங்கிற போனை பார்க்கக்கூடிய ஸ்கேனு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃப்ராக்சர்ஸை போனை நம்ம 3D டைமென்ஷனில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா சிடி ஸ்கேன் வித் 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற சிடி ஸ்கேன் உதவியை நம்ம கையாளலாம். எலும்பு அல்லாத மற்ற உறுப்புகள் எவ்ரிதிங் இன் ஆர்த்தோபெடிக்ஸ் இஸ் எக்ஸப்ட் போன் எம்ஆர்ஐ. ஸோ எம்ஆர்ஐங்கிறது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். நிறைய பேருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்னாலே சில பயம் இருக்குது. அது கண்டிப்பாக தேவையில்லை. அது ஒரு ரேடியேஷன் இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன். 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, எலும்பை தாண்டி மற்ற உறுப்புகள், அதாவது இந்த லிகமெண்ட்ஸு, தசைநார்கள், சதைகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற அத்தனை உறுப்புகளையும் நம்ம எம்ஆர்ஐ மூலம் தான் தெளிவாக அதனுடைய தீவிரமான இன்ஜுரிஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் கிளினிக்கல் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், அதை தாண்டி நமக்கு இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது சில பிளட் டெஸ்ட் நமக்கு அவசியப்படலாம். அதை தாண்டி எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ, சில நேரங்களில் அவசியப்பட்டால் பிளட் டெஸ்ட். இது மூலம் நம்ம எதனால் அந்த மூட்டு வலி வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதற்கான உரிய வைத்திய முறையை நம்ம கையாண்டா இந்த மூட்டு வலியிலேருந்து முற்றிலுமாக நம்ம கண்டிப்பாக விடைபெறலாம். உங்களுக்கு மூட்டு சம்பந்தமாக இல்லை மூட்டு வலி சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எந்நேரத்திலும் ஆர்த்தோடம் ஸ்பெஷாலிட்டி சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக உதவி செய்யவும், உங்கள் வலியை தீர்க்கவும், போக்கவும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வழங்குவதையும் எங்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக கடமையாற்ற நாங்கள் என்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.